Hi guys, welcome to Exam Daily. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜனவரி மந்த் முடிஞ்சா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் அதோட ஆன்சர் கீஸ் தான் பார்க்க போகிறோம். We'll go to first. And passing 0.1 Faraday of electricity through A1C1, the amount of aluminum metal deposited on the cathode is at mass of aluminum equal to 27 கேட்டிருந்தாங்க. அதாவது A1C13 கரைசல் வழியாக 0.1 பாரடே மின்சாரம் செலுத்தும் போது எதிர்மின் முனையில் படியும் அலுமினியத்தின் அளவு A1 அணுமுறை ஈக்குவல் டு 27 சொல்லியிருந்தாங்க. அதோட ஆப்ஷன் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.27G, ஆப்ஷன் பி 0.81G, ஆப்ஷன் சி 0.9G, ஆப்ஷன் டி 13.5G அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 0.9G. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. If light waves emitted by two coherent sources have wavelength λ1 and λ2 then அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இரண்டு ஒளியியல் மூலங்களிலிருந்து வெளிவரும் ஒளி அலைகளின் அலை நீளம் λ1 மற்றும் λ2 என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதோட ஆப்ஷன் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா λ1 equal to λ2, ஆப்ஷன் பி λ1 greater than λ2, then ஆப்ஷன் சி λ1 less than λ2, ஆப்ஷன் டி λ1 λ2 equal to 1 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ λ1 equal to λ2 தாங்க கரெக்ட் ஆன்சர். Then next question, a man pulls a trolley weighing 50 kg with a force of 50 N on a marble floor. What is the acceleration of the trolley கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு மனிதன் 50 கிலோகிராம் உள்ள வண்டியை 50 N விசை கொண்டு மார்பின் தரையில் இருக்கிறான். வண்டியின் முடுக்கம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 ms power of 2, ஆப்ஷன் பி 1 ms power of 2, ஆப்ஷன் டி 2500 ms power of 2, தென் ஆப்ஷன் டி 250 ms பவர் ஆஃப் 2 கேட்டிருந்தாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 ms பவர் ஆஃப் 2. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சிப்கோ ஆண்டோலன் இஸ் ரிலேட்டட் வித் வாட்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது சிப்கோ ஆண்டோலன் டேஷ் உடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட ஆப்ஷன் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சாயில் கன்சர்வேஷன், ஆப்ஷன் பி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், ஆப்ஷன் சி கிராப் கன்சர்வேஷன் அண்ட் ஆப்ஷன் டி வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது மண் பாதுகாத்தல், ஆப்ஷன் பி காடுகள் பாதுகாத்தல், ஆப்ஷன் சி பயிர் பாதுகாத்தல், ஆப்ஷன் டி நீர் பாதுகாத்தல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளான்ட் டைவர்சிட்டி பொசிஷன் இன் த வேர்ல்ட் அண்ட் ஏஷியா இஸ் டேஷ் ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்டிருந்தாவது. அதாவது இந்தியா தாவரங்களின் பல்வகைமை கருத்தில் கொள்ளும் போது உலகத்தில் மற்றும் ஆசியாவில் டேஷ் இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 10 and 4. The next question போலாங்க. Sequence of organism through which passing of the organic molecules in a community is called அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது உயிர் சமுதாயத்தில் கரிம பொருட்கள் ஒரு தொடர்பு வரிசையாக உயிரினங்களுக்கு கடத்தப்படுவது என்பது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரமிட் ஆஃப் எனர்ஜி, ஆப்ஷன் பி ஃபுட் செயின், ஆப்ஷன் சி ஃபுட் வெப் அண்ட் ஆப்ஷன் டி நியூட்ரியன் சைக்கிள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது சக்தி பிரமிடு, ஆப்ஷன் பி உணவு சங்கிலி, ஆப்ஷன் சி உணவு வலை, ஆப்ஷன் டி உணவூட்டு சுழற்சி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபுட் செயின் என்பது தான் கரெக்டான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்க, a team of scientists led by Binoy Kumar Saika and Tonsker from Assam developed to dash direct cancer cell அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது அஸ்ஸாமை சேர்ந்த பைனாய் குமார் சக்கியா மற்றும் டொனஸ்கர் தலைமையிலான குழு உருவாக்கிய டேஷ் கேன்சர் செல்களை கண்டுபிடிக்க உதவுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பயோமெடிக்கல் டாட் ஃப்ரம் கோல், ஆப்ஷன் பி பயோமெடிக்கல் டாட் ஃப்ரம் ஸ்டார்ச், ஆப்ஷன் சி பயோமெடிக்கல் டாட் ஃப்ரம் பொட்டேட்டோ, தென் ஆப்ஷன் டி பயோமெடிக்கல் டாட் ஃப்ரம் எண்ணெய். அதாவது நிலக்கரியில் இருந்து உருவாக்கப்பட்ட உயிர் மருத்துவ புள்ளி, ஆப்ஷன் பி ஸ்டார்ச்சில் இருந்து உருவாக்கப்பட்ட உயிர் மருத்துவ புள்ளி, ஆப்ஷன் சி உருளையிலிருந்து உருவாக்கப்பட்ட உயிரி மருத்துவ புள்ளி, ஆப்ஷன் டி எண்ணெயிலிருந்து உருவாக்கப்பட்ட உயிரி வேதியியல் புள்ளி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பயோமெடிக்கல் டாட் ஃப்ரம் கோல்ங்க. அதாவது நிலக்கரியில் இருந்து உருவாக்கப்பட்ட உயிரி மருத்துவ புள்ளி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின் போகலாம். 8th கொஸ்டின் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாட்டர் ஃபால் இஸ் நாட் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடுன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது எந்த நீர்வீழ்ச்சி தமிழ்நாட்டில் உள்ளடக்கியது இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆப்ஷன் ஏ பீமன் வாட்டர்ஃபால்னு கொடுத்துருந்தாங்க, ஆப்ஷன் பி பாய்கரா வாட்டர்ஃபால், ஆப்ஷன் சி திருமூர்த்தி வாட்டர்ஃபால், ஆப்ஷன் டி பல்லுருவி வாட்டர்ஃபால் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பல்லுருவி வாட்டர்ஃபால். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல் இஸ் அசோசியேட்டட் வித் தி சிக்கிம் ஸ்டேட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு பண்டிகை சிக்கிம் மாநில பண்டிகையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ கார்ச்சி ஃபெஸ்டிவல், ஆப்ஷன் பி சங்கர் ஃபெஸ்டிவல், ஆப்ஷன் சி பிஹூ ஃபெஸ்டிவல், ஆப்ஷன் டி ரெட் பேண்டா ஃபெஸ்டிவல் கொடுத்துருந்தாங்க. அதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரெட் பேண்டா ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், தேர்ட் ஏஷியா பேரா ஸ்போர்ட்ஸ் ஹெல்டட், மூன்றாவது ஆசியா பேரா விளையாட்டு போட்டிகள் நடைபெற்ற இடம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பேங்காக், ஆப்ஷன் பி ஜாகர்த்தா, ஆப்ஷன் சி கொலம்போ, ஆப்ஷன் டி நியூ டெல்லி. அதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜாகர்த்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், the 78th ASEAN 2018 நேஷனல் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் அட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது 78வது ASEAN 2018 தேசிய கருத்தரங்கு நடைபெற்ற இடம் எங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி கொல்கட்டா, ஆப்ஷன் சி மும்பை, தென் ஆப்ஷன் டி ஹைதராபாத். அதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்னை. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை டிஎஃப்எஃப்டி, டிஎஃப்எஃப்டினா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டபுள் ஃப்ரீ ஃப்ளோ வித் ட்ரஸ்ட், ஆப்ஷன் பி டேட்டா ஃபிகர் ஃப்ளோ வித் ட்ரஸ்ட், ஆப்ஷன் சி டேட்டா ஃப்ரீ ஃப்ளோ வித் ட்ரஸ்ட், ஆப்ஷன் டி டிஜிட்டல் ஃப்ரீ ஃப்ளோ வித் ட்ரஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஆப்ஷன் ஏ நம்பிக்கையுடன் இரட்டை இலவச ஓட்டம், ஆப்ஷன் பி தரவு எண்ணிக்கை நம்பிக்கையுடன் ஓட்டம், ஆப்ஷன் சி நம்பிக்கையுடன் தரவு இலவச ஓட்டம், ஆப்ஷன் டி நம்பிக்கையுடன் டிஜிட்டல் இலவச ஓட்டம். இதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையுடன் தரவு இலவச ஓட்டம், அதாவது டேட்டா ஃப்ரீ ஃப்ளோ வித் ட்ரஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் வாஸ் G20 லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் மீட்டிங் ஹெல்ட், G20 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர்களும் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நகோயா, ஆப்ஷன் டி குச்சன், ஆப்ஷன் சி மத்சுயாமா, ஆப்ஷன் டி நிகாட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மத்சுயாமா. Option C, Matsuyama is the right answer. Next question, what is an average annual rise of sea level in Antarctic Ocean அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது அண்டார்டிகாவில் சராசரி கடல் மட்டம் ஆண்டுக்கு எவ்வளோ உயர்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2.2 மில்லியன், ஆப்ஷன் பி 5.2 மில்லியன், ஆப்ஷன் சி 2 சென்டிமீட்டர், ஆப்ஷன் டி 2.8 சென்டிமீட்டர். அதாவது what is an average annual rise of sea level in an Antarctic Ocean அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ 2.2 mm, ஆப்ஷன் பி 5.2 mm, ஆப்ஷன் சி 2 cm, ஆப்ஷன் டி 2.8 cm. The right answer is option A, 2.2 mm is the right answer. Next question, Niti Aayog by the year 2030 targets to eradicate dash for all people everywhere in India அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நிதி ஆயோக் என்ற அமைப்பின் சுற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஷை 2030ஆம் ஆண்டிற்குள் போக்குவதற்காக குறிக்கோள் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது நிதி ஆயோக் என்ற அமைப்பின் சுற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஷை 2030ஆம் ஆண்டிற்குள் போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாப்புலேஷன் க்ரோத், ஆப்ஷன் பி பாவர்ட்டி, ஆப்ஷன் சி சோஷியல் ஸ்கேசிட்டி, ஆப்ஷன் டி ஃபுட் இன்செக்யூரிட்டி. அதாவது ஆப்ஷன் ஏ பாப்புலேஷன் க்ரோத், ஆப்ஷன் பி பாவர்ட்டி, ஆப்ஷன் சி வாட்டர் ஸ்கேசிட்டி, ஆப்ஷன் டி ஃபுட் இன்செக்யூரிட்டி. மக்கள் தொகை வளர்ச்சி, ஆப்ஷன் பி வறுமை, ஆப்ஷன் சி நீர் பற்றாக்குறை, ஆப்ஷன் டி உணவு பாதுகாப்பு. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாவர்ட்டிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், despite rise in food crop production in India, in recent years the eruption of farmers protest due to அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இந்தியாவில் உணவு உற்பத்தி அதிகமானாலும் சமீப காலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை இண்டிபெண்டன்ஸ், ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன், டிப்ளீஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் இன்க்ரீசிங் பாப்புலேஷன். அதாவது ஆப்ஷன் ஏ அதிக கடன்பட்ட நிலை, ஆப்ஷன் பி பருவகால மழை பெய்யாமை, ஆப்ஷன் சி இயற்கை வளங்களை அதிகம் பயன்படுத்துதல், ஆப்ஷன் டி பெருகி வரும் மக்கள் தொகை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதிக கட்டணப்பட்ட நிலை. அதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதிக கடன்பட்ட நிலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பாகல்பூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பகல்பூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாகர்கண்ட், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேஷ், ஆப்ஷன் சி வெஸ்ட் பெங்கால், ஆப்ஷன் டி பீகார். அதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பீகார். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
the average depth of the ocean is அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது கடலின் சராசரி ஆழமானது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3800 மீட்டர், ஆப்ஷன் பி 2500 மீட்டர், ஆப்ஷன் சி 1500 மீட்டர், ஆப்ஷன் டி 5000 மீட்டர். The right answer is option A 3800 meter. Next question. Across which river is சிவசமுத்திரம் dam was built? அதாவது சிவசமுத்திரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு உள்ளது? ஆப்ஷன் ஏ நர்மதா, ஆப்ஷன் பி பவானி, ஆப்ஷன் சி காவேரி, ஆப்ஷன் டி கிருஷ்ணா. The right answer is option C காவேரி. Who wrote அமுக் மலையாடா? அதாவது அமுக் மலையாதா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராய, ஆப்ஷன் பி ஹரியாரா, ஆப்ஷன் சி புக்கா, ஆப்ஷன் டி ராமதேவன் கொடுத்துருந்தாங்க. அதோட ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிருஷ்ணதேவராயா. வாட் வாஸ் த கீ நோட் ஆஃப் வினயபிக்தா ஆஃப் புத்திசம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது புத்த சமயத்தில் வினய பிடகா கோட்பாட்டின் உள்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது புத்த சமயத்து வினய பிடகா கோட்பாட்டின் உள்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ சாக்ரிஃபைஸ், ஆப்ஷன் பி டிசிப்ளின், ஆப்ஷன் சி ஹைம்ஷா, ஆப்ஷன் டி ட்ரூத். அதாவது ஆப்ஷன் ஏ தியாகம், ஆப்ஷன் பி ஒழுக்கம், ஆப்ஷன் சி ஹைம்சை, ஆப்ஷன் டி உண்மை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டிசிப்ளின், ஒழுக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். த திராவிடன் அசோசியேஷன் வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது திராவிட அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு எந்த ஆண்டு ஆப்ஷன்னா ஆப்ஷன் ஏ 1910, ஆப்ஷன் பி 1912, ஆப்ஷன் சி 1914, ஆப்ஷன் டி 1916. அதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1912. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who translated the Bhagavad Gita from Sanskrit into English at first அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது முதலில் பகவத்கீதையை சமஸ்கிருதத்தில் மொழியில் இருந்து ஆங்கில மொழிக்கு மாற்றி கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. Who translated the Bhagavad Gita from Sanskrit into English at first அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் வில்கின்ஸ், ஆப்ஷன் பி ஹேமன் வில்சன், ஆப்ஷன் சி வில்லியம் ஜோன்ஸ், ஆப்ஷன் டி மார்டிமர் வீலர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சார்லஸ் வில்கின்ஸ். Next, who is the author of the book The Tamils 1800 years ago அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னென்ன ஆப்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் ஏ பாவனர், ஆப்ஷன் பி வி கனகசபை, ஆப்ஷன் சி ரசாயனக்கம், ஆப்ஷன் டி எஸ்.ஜே. குணசேகரன். அதாவது 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் என்று கேட்டிருந்தாங்க. அதோட ஆப்ஷன் என்ன பாவனர், ஆப்ஷன் பி கனகசபை வி கனகசபை, சி ரசாயநாயகம், ஆப்ஷன் டி எஸ்.ஜே. குணசேகரன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட், how many functional items are in the 73rd Amendment Act that deals with பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறியிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 27 functional items, ஆப்ஷன் பி 28 functional items, ஆப்ஷன் சி 29 functional items and ஆப்ஷன் டி 30 functional items அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 29 fundamental items. Next question. In 2003, the Government of India appointed a committee on bureaucracy under the chairmanship of அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது 2003ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகாரத்திற்கான குழுவை அமைத்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சந்தானம், ஆப்ஷன் பி சுரேந்திரநாத், ஆப்ஷன் சி டிஎஸ் கோத்தாரி, ஆப்ஷன் டி பிஜி.கே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுரேந்திரநாத். நெக்ஸ்ட், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் த 3rd ஆல் இந்தியா சர்வீஸ் இன் தி இயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ 1965, ஆப்ஷன் பி 1966, ஆப்ஷன் சி 1967, ஆப்ஷன் டி 1968. அதாவது இந்தியா வனப்பணி 3வது அகில இந்தியா பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி 1966. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது பெருவரி யூனியன் கேஸ் ஆப்ஷன் ஏ. அதோட ஹிண்ட் பாயிண்ட் என்னன்னு கொடுத்தீங்கன்னா 1967. ஆக்சுவலி மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட ஆப்ஷன் மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் பெர்பாரி யூனியன் கேஸ், அதுக்கு கரெக்டான ஆன்சர் 1960. கேசவானந்தா பாரதி கேஸ், அதோட ஆன்சர்
1973. மின்வெரிலா மில்ஸ் கேஸ் அதோட ஆன்சர் 1980. கோலக் நாத் கேஸ் அதோட ஆன்சர் 1967. ஸோ ரைட் ஆப்ஷன் இஸ் A 4321. Next question. Who is the chief legal advisor of the government of India? இந்தியா அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் A சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் B அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் C யூனியன் லா மினிஸ்டர், ஆப்ஷன் D கேபினட் செக்ரட்டரி. அதாவது A உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆப்ஷன் B மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், ஆப்ஷன் C மத்திய சட்ட அமைச்சர், ஆப்ஷன் D அமைச்சர் குழு செயலாளர். இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதாங்க ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் தான், which one of the following is unconventional source of energy? அதாவது கீழ்கண்டவற்றுள் எது மரபுசாரா எரிசக்தி ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A கோல், ஆப்ஷன் B சோலார் எனர்ஜி, ஆப்ஷன் C ஆயில், ஆப்ஷன் D எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B சோலார் எனர்ஜி இஸ் த ரைட் ஆன்சருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் த இயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வேலையாட்கள் நஷ்ட ஈடு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் A 1948, ஆப்ஷன் B 1923, ஆப்ஷன் C 1938, ஆப்ஷன் D 1928 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B 1923. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் ரைத்வாரி செட்டில்மெண்ட் வாஸ் மேட் இன் த மெட்ராஸ் இந்த இயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முதல் ரயத்வாரி செட்டில்மெண்ட் மெட்ராஸில் டேஷ் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருந்தா 1972. அதாவது என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 1965, ஆப்ஷன் B 1967, ஆப்ஷன் C 1972 அண்ட் ஆப்ஷன் D 1975. இதோட ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1972, ஆப்ஷன் C 1972. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்குறாங்க. RBI வாஸ் நேஷனலைஸ்ட் இன் த இயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இந்தியா ரிசர்வ் வங்கி தேசியமாக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 1st January 1969, ஆப்ஷன் B 1st January 1959, ஆப்ஷன் C 1st January 1949, ஆப்ஷன் D 1st January 1939. இதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C 1st January 1949. நெக்ஸ்ட் மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருந்தாங்க. இதோட ஆன்சர் மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். நாக்பூர் பிளான் 1943 to 63, ஆப்ஷன் B 1943 to 63. நெக்ஸ்ட் பாம்பே பிளான் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1961 to 81. லக்னோ பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 to 2001. நேஷனல் ஹைவேஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999. ஓகே, தென் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A 2431. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். When and where did the National Congress adopted வந்தே மாதரம் as its national song? அதாவது வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்தியா தேசம் காங்கிரஸ் அறிவித்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் A 1896 கல்கத்தா, ஆப்ஷன் B 1895 பாம்பே, ஆப்ஷன் C 1907 சூரத், ஆப்ஷன் D 1905 மெட்ராஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 1896 கல்கத்தா. The Secret Society of Revolutionaries organized by V.D. Savarkar is known as அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது V.D. சவர்காரால் ஆரம்பிக்கப்பட்ட ரகசிய சங்கம் என அழைக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A இந்தியா அசோசியேஷன், ஆப்ஷன் B அபிநயா பாரத், ஆப்ஷன் C பாரத் சங்கம், ஆப்ஷன் D யுவா பாரத் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B அபிநயா பாரத். Which Congress committee passed the famous Quit India resolution அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது புகழ்பெற்ற வெள்ளையனை வெளியேறு இயக்க போராட்டத்தை எந்த காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A கல்கத்தா, ஆப்ஷன் B மெட்ராஸ், ஆப்ஷன் C பாம்பே, ஆப்ஷன் D டெல்லி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C பாம்பே. Next question, we go to next question. The value of x if 20% of x equal to 50 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது எக்ஸின் மதிப்பின் 20% ஆனாது 50 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. The value of x if 20% of x is equal to 50 அப்படின்னா அதோட எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் A 100, ஆப்ஷன் B 170, ஆப்ஷன் C 350, ஆப்ஷன் D 250 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D 250.
put the correct operator in the box அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஏ பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க, சி மைனஸ் 12 டிவைடட் பை 4 + 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. புட் த கரெக்ட் ஆப்ரேட்டர் பாக்ஸ். இந்த கால்குலேஷனுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கேட்குறாங்க. 2 பாக்ஸில் எந்த ஆப்ஷன் வரக்கூடிய ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கேட்குறாங்க. 2 பாக்ஸ் 6 மைனஸ் 12 டிவைடட் பை 4 + 2 ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வர ஆப்ஷன் வந்து அடிஷன் கரெக்ட் ஆன்சரா, ஆப்ஷன் பி மல்டிப்ளிகேஷன் கரெக்ட் ஆன்சரா, ஆப்ஷன் சி subtraction correct answer, option D division correct answer. Right answer is option B multiplication. 3 unbiased coin are tossed. What is the probability of getting at most 2 A's அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 3 சீரான நாணயங்கள் காணப்படுகின்றன, ஏனெனில் அதிகபட்ச ஒரு தலைகள் கிடைக்க நிகழ்த்தகது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் A 3/4, ஆப்ஷன் B 1/4, ஆப்ஷன் C 3/8, ஆப்ஷன் D 7/8. அதாவது 3 சீரான நாணயங்கள் சுண்டப்படுகின்றன. அதாவது 3 சீரான நாணயங்கள் சுண்டப்படுகின்றன, ஏனெனில் அதிகபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு எது அது அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஆப்ஷன் A 3/4, ஆப்ஷன் B 1/4, ஆப்ஷன் C 3/8, ஆப்ஷன் D 7/8. The correct answer is option D 7/8. Next question. Find the area of the triangle whose sides are 25 cm, 24 cm and 7 cm அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்கள் முறையே 25 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் A 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் B 87.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் C 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் D 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுக்கு ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா option A 84 cm square. Find the height of a cubit whose base area is 180 cm square and volume is 900 cm cube அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு கன செவ்வகத்தின் அடிப்பரப்பு மற்றும் கன அளவுகள் முறையை 180 சென்டிமீட்டர் மற்றும் 900 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் A 5 சென்டிமீட்டர், ஆப்ஷன் B 6 சென்டிமீட்டர், ஆப்ஷன் C 7 சென்டிமீட்டர், ஆப்ஷன் D 0.2 சென்டிமீட்டர். த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A 5 சென்டிமீட்டருங்க. நெக்ஸ்ட் HCF கேட்டிருக்காங்க. HCF ஆஃப் x2 + 5x - x, x ஸ்கொயர் + 4x - 12, x ஸ்கொயர் + 8x + 12 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது HCF ஆஃப் x ஸ்கொயர் + 5x - 6, x ஸ்கொயர் + 4x - 12, x ஸ்கொயர் + 8x + 12 ஆகியவற்றின் HCF என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் A x - 2, ஆப்ஷன் B x + 2, ஆப்ஷன் C x + 3, ஆப்ஷன் D x + 6. The right answer is x + 6. Option D x plus 6 is the right answer. Then next question. Arun buys a color TV set for rupees 15,000 and sells it at a loss of 15%. What is the selling price of the TV set அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது அருண் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை 15 ரூபாய்க்கு வாங்கி அதனை 15% நட்டத்திற்கு விற்றார், ஏனெனில் தொலைக்காட்சி பெட்டியின் விற்பனை விலை யாது அப்படின்னு கேட்குறாங்க. அருண் ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை ரூபாய் 15,000க்கு வாங்கி அதனை 15% நட்டத்திற்கு விற்றால், ஏனெனில் அத்தொலைக்காட்சியின் பெட்டியின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் A rupees 12,750, ஆப்ஷன் B rupees 12,500, ஆப்ஷன் C rupees 13,000, ஆப்ஷன் D rupees 11,750. The right answer is option A rupees 12,750 தாங்க ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 0.75% ஆஃப் 40 kg அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் A 30 kg, ஆப்ஷன் B 0.3 kg, ஆப்ஷன் C 3 kg, ஆப்ஷன் D 26 kgன்னு கேட்டிருந்தாங்க. அதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B 0.3 kg. நெக்ஸ்ட் கொஸ்டின். த வேரியன்ஸ் ஆஃப் டேட்டா இஸ் 6.25. ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு புள்ளி விவரத்தின் விளக்க வாக்க சராசரி 6.25 எனில் அதன் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஆப்ஷன் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A 2.5, ஆப்ஷன் B 0.25, ஆப்ஷன் C 3.25, ஆப்ஷன் D 3.5. The right answer is option A 2.5. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. The cube of an odd natural number is
அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒற்றை இயல் எண்ணின் கணம் ஆனது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிரைம் நம்பர், ஆப்ஷன் பி ஈவன் நம்பர், ஆப்ஷன் சி ஆட் நம்பர், ஆப்ஷன் டி மேபி ஈவன் மேபி ஆட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆட் நம்பர். நெக்ஸ்ட் 7 men can do a work in 52 days. How many days can 13 men do the same work அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ 25 days, ஆப்ஷன் பி 28 days, ஆப்ஷன் சி 20 days, ஆப்ஷன் டி 45 days. அதாவது 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கிறார். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 25 நாட்கள், ஆப்ஷன் டி 28 நாட்கள், ஆப்ஷன் சி 20 நாட்கள், ஆப்ஷன் டி 45 நாட்கள். Right answer is option B 28 days. 28 நாட்கள் is the right answer. Next question. Which of the following numbers is a perfect cube அப்படின்னு கேட்குறாங்க. கீழ்கண்ட எண்களில் முழு கன எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 36, ஆப்ஷன் பி 100, ஆப்ஷன் சி 512, ஆப்ஷன் டி 75. The right answer is option C 512. Then next question. P power of 0 is equal to dash அப்படின்னு கேட்குறாங்க. A option 0, B option 1. P power of 0 is equal to dash னு கேட்குறாங்க. ஆப்ஷன் A 0, ஆப்ஷன் B 1, ஆப்ஷன் C -1, ஆப்ஷன் D P. அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் B 1. Thank you. Later we'll go to the brief. Okay, thank you.